ஏன் இந்த நூற்றுவர் தலைவன் இந்த இயேசுவை பார்த்து இவர் உண்மையாகவே இறைமகன் என்று சொல்கின்றான்? அன்புமிக்க இறை மக்களே, ஆண்டவரை கண்டடைந்து உங்கள் ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமா? நமது திருச்சி அருங்குடை இல்லத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது வாரங்களில் உள்ளிருப்பு தியானம் நடைபெறுகிறது. புதன் மாலை 7 மணியிலிருந்து வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் மட்டும் நடைபெறும். இத்தியானத்தில் முன்பதிவு செய்து பங்கு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 6383610776. மேலும் விவரங்களுக்கு www.arungudaillam.org. வருவீர், இறை அனுபவம் பெறுவீர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்ற கருத்து என்ன என்று சொன்னால், ஆண்டவருடைய இரக்கம் என்றென்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருடைய இரக்கம் என்றென்றும் உள்ளது. ஆண்டவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்று சங்கீதம் பறைசாற்றுகின்றது. இந்த சங்கீதத்திலே 113, 114, 115, 116 இந்த சங்கீதங்களை இஸ்ராயேல் மக்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அவர்கள் ஆன்மா சொன்னது, அவர்களுடைய மனம் சொன்னது, அவருடைய உணர்வு சொன்னது, அவருடைய உயிர் சொன்னது, அவருடைய உடலில் இருந்து வந்த எல்லா உயிரணுக்களும் சொன்னன. எனவேதான் இதை ஹல்லல் என்று சொல்கிறார்கள். இந்த சங்கீதத்தை ஹல்லல் என்று சொன்னால் 113 114, 15, 16 சங்கீதங்களை, திருப்பாடல்களை சிறிய ஹல்லல், சிறிய புகழுரை திருப்பாடல்கள் என்றும், 136வது திருப்பாடலை பெரிய திருப்பாடல் என்றும் சொல்கிறார்கள். த கிராண்ட் அண்ட் த கிரேட் ஹல்லல் என்று சொல்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கீதம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பாடல். இந்த விவிலியம் வைத்திருப்பவர்கள் 136வது சங்கீதத்தை கையிலே எடுத்துக்கொள்வோம். இந்த சங்கீதத்தை தான், இந்த திருப்பாடலை தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறுதி இரவு உணவின் போது பாடினார். தான் மட்டும் பாடவில்லை, தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து பாடினார். இந்த சங்கீதத்தை பாடுகின்ற பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தை பாடினார், தந்தை கடவுளினுடைய இரக்கத்தை பாடினார். ஆண்டவருடைய இரக்கம் என்றென்றும் உள்ளது என்று, தந்தை கடவுளினுடைய இரக்கம் என்றென்றும் உள்ளது என்று இயேசுவே பாடிய சங்கீதம் தான் இந்த 136வது சங்கீதம். இதனை இப்பொழுது நாம் பல்லவியாக ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம்.
திருவசனமாக நம்மில் ஒவ்வொருவருமே சொல்லுவோம். இறை வார்த்தையை அறிக்கையிடுவோம். ஒவ்வொரு இறை வார்த்தைக்கு பின்னால் இந்த பல்லவியை மீண்டும் அனைவரும் இணைந்து உற்சாகமாக பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது. தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாம் ஒருவராய் மாபெரும் செயல்கள் புரிந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. வான்வெளியை மதிநுட்பத்தால் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கடல் மீது மண்ணகத்தை விரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பெருஞ்சுடர்களை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரவை ஆள்வதற்கென நிலவையும் விண்மீன்களையும் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அனைவரும் அமர்வோம். இந்த 9 வசனங்களிலும் இறை சொற்றொடர்களிலும் ஆண்டவருடைய தந்தை கடவுளினுடைய படைப்பை புகழ்ந்து பாடினார் இயேசு கிறிஸ்து. ஒவ்வொன்றிலுமே இந்த ஆண்டவருடைய பேரன்பும் பெரும் கருணையும் இரக்கமும் நிரம்பி வழிந்ததை அவர் பார்த்தார். இது ஒரு நாள் மட்டுமல்ல, இருநாள் மட்டுமல்ல, படைப்பின் தொடக்கம் முதல் இன்று வரை அவருடைய இரக்கம் பொங்கி வழிந்து பாய்ந்து கொண்டே இருப்பதை இயேசு கிறிஸ்து உள்ளத்தினுடைய ஆழத்திலே இதை பார்த்தார். இதைத்தான் மரியாளும் கூட எல்லா தலைமுறைகளிடம் இந்த இரக்கம் வழிந்தோடியதை அவர் பார்த்தார். கடவுளினுடைய மிகப்பெரிய இரக்கம் என்பது நம்மை வாழ வைத்தது.
கடவுளுக்கே உரிய பண்புதான் இந்த இரக்கம். இந்த இரக்கத்திலிருந்து வழிந்தோடுவதுதான் மன்னிப்பு. இந்த இரக்கத்திலிருந்து பெருக்கெடுப்பதுதான் அன்பு. இந்த இரக்கத்திலிருந்து பெருக்கெடுப்பதுதான் பரிவு, பாசம், கருணை. எல்லாமுமே இந்த இரக்கம் என்ற ஊற்றிலிருந்து, தந்தை கடவுளினுடைய இதயத்தின் ஊற்றிலிருந்து புறப்படுவது. எனவேதான் இந்த சங்கீதம் இஸ்ராயேல் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு சங்கீதமாக, திருப்பாடலாக அமைந்தது. நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைமுறையை நீங்கள் பின்னோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால், 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்று மோசேயிடம் சொன்ன கடவுள், இன்றைக்கு நம்முடைய தலைமுறை எது என்று கேட்டால் தெரியாது. நம்முடைய தலைமுறையினுடைய நதி மூலம் எது என்று கேட்டால் தெரியாது. உங்களுடைய தலைமுறையினுடைய தொடக்கம் எது என்று சொன்னால் தெரியாது. நம்முடைய தலைமுறையினுடைய தொடக்கமே நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய ஊற்றை, இரக்கத்தினுடைய அளவை, இரக்கத்தினுடைய தொடக்கத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், கடவுள் இருக்கின்ற அளவும் இரக்கம் இருக்கின்றது. அவர் என்றுமே இருப்பவர், என்றுமே மாறாதவர். அவருடைய இரக்கம் என்றுமே மாறாதது. அதைத்தான் நம்மிடையே அவர் தந்து கொண்டே இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த கடவுளினுடைய இரக்கத்திற்குள்ளே நம்மை வைப்பதுதான் முக்கியமான ஒன்று. பல வேளைகளிலே மனிதன் தவறு செய்கின்றான், பாவம் செய்கின்றான், குற்றம் செய்கின்றான். இந்த குற்றத்தினுடைய பிடியிலே, இடுக்கிலே கிடந்து செத்துக்கொண்டே இருக்கிறான். ஒரு சமயம் ஒரு புனிதர், எனக்கு எப்படி இந்த இரக்கம் கிடைக்கும்? நானே ஒரு ஓட்டை வாளி ஆயிற்றே. இந்த ஓட்டை வாளியிலே எவ்வளவுதான் தண்ணீரை ஊற்றினாலும் இது எப்படி நிரம்பப் போகிறது என்று கடவுளை பார்த்து கேட்கின்றார். நிரம்பாது, நீ ஊற்று தண்ணீரை. அப்பொழுதும் நிரம்பவில்லையே ஆண்டவரே என்று சொல்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் கேட்கின்றார், இந்த வாளியை தூக்கி நீ கடலிலே எரி. கடலிலே எரிகின்ற பொழுது இந்த வாளி நிரம்பி இருக்கிறதா என்று பார் என்று சொல்கின்றார். அவன் ஓட்டை வாளியை தூக்கி எரிகின்றான். அந்த புனிதன் அங்கே முழுமையாக அது நிரம்பி கிடக்கின்றது. என்றைக்கெல்லாம் நம்மை முழுவதும் கடவுளினுடைய இரக்கத்திற்குள்ளே தூக்கி எறிகின்றோமோ, என்றைக்கெல்லாம் நம்மையெல்லாம் கடவுளினுடைய மிகப்பெரிய இரக்கத்திற்குள்ளே வைக்கின்றோமோ, நாம் நிரம்புகின்றோம். கடவுளுடைய இரக்கம் அவருடைய இதயத்தை நிரப்பி இருப்பதைப் போல, கடவுளினுடைய அன்பு, பேரன்பு அவருடைய இதயத்தை நிரப்பி இருப்பதைப் போல நம்மையும் அது நிரப்புகின்றது. இன்றைய நாளிலே நாம் வேறு எதையுமே செய்ய வேண்டியதில்லை, எதையுமே நாம் தியானிக்கப் போவதே இல்லை. இந்த கடவுளினுடைய இரக்கம், இந்த கடவுளினுடைய பேரன்பு என்னுடைய இதயத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபமாக இருக்கட்டும். இந்த இரக்கத்திலிருந்து வழிந்தோடுவது அன்பு. இந்த இரக்கத்திலிருந்து வழிந்தோடுவது மன்னிப்பு. இதை பார்க்கின்ற பொழுது பேதுரு கேட்கின்றான், ஆண்டவரே, நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? 7 முறையா? இல்லை, 7 முறை 70 முறை என்று, 7 தடவை 70 தடவை என்று சொல்கின்றான். என்ன அர்த்தம் என்று சொன்னால், forgive, forgive, forgive and then forgive, then keep on forgiving. மன்னித்து கொண்டே இரு, மன்னித்து கொண்டே இரு, மன்னித்து கொண்டே இரு. இப்படி நீ மன்னித்து கொண்டே இருந்தால் அப்பொழுது நீ மிகப்பெரிய ஒரு அன்பை நீ புரிந்து கொள்வாய். பேதுருவுக்கு விளங்கவில்லை. எப்பொழுது பேதுரு விளங்கிக் கொள்கிறார் என்று சொன்னால், இயேசுவை கல்வாரி மலையிலே சிலுவையிலே அடித்த பொழுது அங்கே இருக்கின்ற படை வீரர்கள் அவரை துன்புறுத்திய பொழுது, அவருக்கு ஏற்பட்ட அவமானம், துன்பம், வேதனை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு சிலுவையிலே தொங்குகின்ற பொழுதும் கூட, தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். தந்தையே இவர்களை மன்னியும். இது இயேசுவினுடைய இதயத்திலிருந்து வந்த கூக்குரல். மன்னிப்பு என்பது வழங்குகின்ற தன்மை கொண்டது. யாரெல்லாம்
கடவுளுடைய இரக்கத்திற்காக ஏங்குகின்றார்களோ, மன்றாடுகின்றார்களோ, மனமாற்றத்தை தங்களுக்குள் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்குள்ளெல்லாம் இந்த மன்னிப்பு நுழைந்து இரக்கத்தினுடைய எல்லைக்கு அவர்களை இட்டுச் செல்கின்றது. இதுதான் இந்த விவிலியம் நெடுகிலும் நாம் பார்க்கின்ற ஒன்று. நம்முடைய பாப்பிரை அருள் சின்னப்பர் வத்திக்கானிலே அந்த சென்ட் பீட்டர் ஸ்கொயர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து கொண்டே வருகின்றார். இது நிகழ்ந்தது 1981 மே மாதம் 13 அன்று நடந்தது. அப்படி அவர் ஆசீர்வதித்து கொண்டே வருகின்ற பொழுது ஏறக்குறைய அங்கே 5 லட்சம் மக்களுக்கு மேலாக இருக்கிறார். அப்பொழுது அவரை 3 துப்பாக்கி குண்டுகள் அவருடைய வயிற்றிலே பதிகின்றன. அப்படியே அவர் சரிகின்றார். சரிந்தவரை ரத்தம் ஒழுக ஒழுக தூக்கி போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். முடிந்தது, 2ஆம் அருள் சின்னப்பருடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கின்றார். அவரை சுட்டது யார் என்று சொன்னால், துருக்கி நாட்டை சேர்ந்த தீவிரவாதி அலி ஹக்கா என்ற ஒரு பெரிய தீவிரவாதி சுடுகின்றார். சுட்டவனை உடனே ரோமாபுரியிலே இருக்கின்ற அந்த காவல்துறை கைது செய்கின்றது. கைது செய்து அவனை சிறையிலே அடைக்கின்றது. இந்த 2ஆம் அருள் சின்னப்பருக்கு 5 மணி நேரம் அறுவை சிகிச்சை நடைபெறுகின்றது. 5 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அவரிடம் இருந்த அந்த 3 துப்பாக்கி குண்டுகளும் ஒன்றொன்றாக வெளியே எடுக்கிறார்கள். எடுத்து தையலெல்லாம் போட்ட பிற்பாடு இந்த 2ஆம் அருள் சின்னப்பர் சொன்ன ஒரே ஒரு வாக்கியம் என்ன என்று சொன்னால், நான் என்னை சுட்டவனை மன்னித்து விட்டேன். நான் என்னை சுட்டவனை மன்னித்து விட்டேன். அவனுக்கு எனக்கு அவன் மீது எந்த கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை. அவன் நிமித்தம் நான் எந்த வேதனையும் அடையவில்லை. இந்த வேதனையை கூட நான் அவனுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கின்றான். திரும்ப 1983 ஆண்டு சுடப்பட்டது. 1981 மே 13. மீண்டும் ஒரு 3 ஆண்டுகள் கழித்து அவனை சிறையிலே நேருக்கு நேர் சந்திக்கின்றான். உங்களுக்கு நன்றாக தெரியும், சிறையிலே அந்த கூடம், சிறைக்கூடம் என்று சொன்னால் ஒரு 5 அடி கூட அகலம் இருக்காது, ஒரு 8 அடி கூட நீளம் இருக்காது. அதிலே இவருக்கும் ஒரு நாற்காலி போடப்படுகிறது, அவனுக்கும் ஒரு நாற்காலி போடப்படுகிறது. அந்த நாற்காலியிலே அமர்ந்து இருவரும் பேசுகிறார். அப்பொழுது பாப்பானவர் அவருக்கு பாத்திமா மாதாவினுடைய ஒரு படத்தை கொடுக்கிறார். அவனுக்கு அந்த பாத்திமா மாதாவின் மீது இது யாரு, எப்படி, என்ன, ஏது அப்படிங்கிற சிந்தனையே போய்கொண்டே இருக்கிறது. கடைசியில் ஒரு 2 மணி நேரம் அந்த உரையாடல் நடந்து முடிந்த பிற்பாடு அவர் வெளியே வருகின்றார். வெளியே வந்த பிற்பாடு அவருக்கு அந்த துப்பாக்கி குண்டுகளை, 3 குண்டுகளை அவருடைய கரத்திலே வைக்கின்றார். இது பாத்திமா அன்னை வெளிப்படுத்திய காட்சியிலே பாப்பானவர் உடலுக்கு, உயிருக்கு ஆபத்து ஏற்படும், சுடப்படுவார் என்ற செய்தி இப்பொழுது நடந்து முடிந்து அவர் உயிர் பிழைத்து நேர லிஸ்பனில் போர்த்துக்கல்ல போய் மாதாவினுடைய கிரீடத்தில் இந்த 3 குண்டுகளையும் அங்கே வைக்கின்றார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த 3 குண்டுகள் கூட என்னுடைய உயிரை எடுக்க முடியவில்லை. காரணம், இவற்றை செயல்படுத்த விடாமல் செய்தது கடவுளினுடைய இரக்கம், கடவுளினுடைய பரிவு. நான் அவனை மன்னித்தேனே, அந்த மன்னிப்பு தான் இவனுக்கு இன்றைக்கு உயிரை கொடுத்திருக்கிறது என்று சொல்லுகின்றான். அப்படி அவர் சொன்ன பிற்பாடும் கூட அவன் 29 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, அதாவது 2010 ஜனவரி மாதம் 13 அவன் விடுதலையாகி வெளியே வருகின்றான். வெளியே வருகின்ற பொழுதும் கூட பாப்பானவரை நான் சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறான். ஏன் சுட்டீங்க? எதற்காக அவரை இப்படி சுட்டீர்கள்? ஏன் அவரை நீங்கள் கொல்லுவதற்குத்தானே குறிவைத்தீர்கள் என்றால் அவன் அதற்கு பதிலே சொல்லவில்லை. ஆனால் பாப்பானவர் அவனிடம் கொடுத்திருந்த அந்த படத்தை மட்டும் கையிலே எடுத்துக்கொண்டு, இந்த மாதாவை பற்றி எனக்கு சொல்லுங்கள்,
இந்த பாத்திமா மாதாவை பற்றி எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு தேதி வரை பாப்பானவர் எதற்காக அலி அக்காவால் சுடப்பட்டார், துருக்கிய தீவிரவாதியால் ஏன் சுடப்பட்டார் என்ற செய்திக்கு இடமே இல்லை அன்பாங்க. ஆனால் இந்த இரண்டாம் அருள் சின்னப்பர் தான் சுடப்பட்ட பிற்பாடு தான் உயிர் வாழுகின்ற பொழுதுதான் இந்த கடவுளினுடைய பெரும் கருணையை, பேரன்பை, பெரும் இரக்கத்தை நினைவு கூறுகின்றார். எனவே நம்முடைய குடும்பம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உழைப்பினால் அல்ல, நம்முடைய ஆற்றலினால் அல்ல, நம்முடைய செயல்பாடுகளினால் அல்ல, நமக்கு வந்த வருமானங்களால் கூட இல்லை, நம்முடைய பிள்ளைகள் அடுத்தடுத்து தலைமுறையாக வந்ததனால் மட்டும் அல்ல. எதனால் இன்றைக்கு இந்த குடும்பங்கள் எல்லாம் உயிர் வாழ்கின்றன என்று சொன்னால் ஒன்றே ஒன்று, என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இதைத்தான் இஸ்ராயல் மக்கள் உணர்ந்திருந்தார்கள். இஸ்ராயல் மக்களை போன்று ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்தவர்களும் தவறிழைத்தவர்களுக்கும் அவருக்கு எதிராக சிலை வழிபாட்டிலே விபச்சாரத்திலே ஈடுபட்டவர்களும் எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. ஆனால் பவுலடியார் எழுதுவதைப் போல எங்கு பாவம் பெருகியதோ அங்கு கடவுளினுடைய பெரும் கருணையும் பேரன்பும் அளவு கடந்து பெருக்கெடுத்தது. The mercy of God overwhelmed the sinful nature of the people என்று எழுதுகிறார். இன்றைக்கு நான் உயிர் வாழ்கிறேன் என்று சொன்னால் கடவுளினுடைய பெரும் கருணையாலும் பேராற்றலாலும் தான் நான் இன்றைக்கு உயிர் வாழ்கிறேன். அடுத்து உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். இந்த இரக்கம் என்பதும் மன்னிப்பு என்பதும் பலவீனமா? யார் வேணாலும் பதில் சொல்லலாம். இந்த மைக்கை கொஞ்சம் அங்கே கொடுங்களேன், யாராவது பேசுகிறவங்க முன்னாடி வரட்டும். இரக்கம் என்பது பலவீனமா? இரக்கம் என்பது என்ன? இவ்வளவு தப்பு செஞ்சிருக்கான், என்ன இந்த பாப்பானவரை 3 குண்டுகளால் துளைத்து சுட்டு அவர் உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறான், இவனை மன்னிக்கிறாரே. இப்படி மன்னிக்கிறார் அப்படின்னு சொன்னா இதுல பலவீனம் தானே, இந்த பாப்பானவர் பலவீனமானவர் தானே அப்படின்றார். எனவே இரக்கம் என்பது பலவீனமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த இரக்கம் என்பது பலவீனமா என்பது என்னுடைய கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன என்பதுதான் நான் இப்பொழுது உங்கள் முன்னாடி உங்கள் பதிலுக்காக நிற்கிறேன். யாராவது ஒருவர் வரலாம், வந்து கேட்கலாம். யார் வரலையா? அப்ப நானே பதில் சொல்றேன். இரக்கம் என்பது பலவீனம் அல்ல. இரக்கம் என்பது கடவுளினுடைய ஆற்றல். புரிஞ்சுக்கிடுவோம். நீங்க ஒருத்தரை அன்பு செய்றீங்க அப்படின்னா அது பலவீனம் அல்ல. நீங்க ஒருத்தரை மன்னிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பலவீனம் அல்ல. நீங்க ஒருத்தரை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அது பலவீனம் அல்ல. அது உங்களுடைய வலிமை, அது கடவுளினுடைய வலிமை. கடவுளினுடைய வலிமை உங்களுக்குள்ளே நுழைந்து, கடவுளினுடைய பேராற்றல் உங்களுக்குள்ளே நுழைந்து, கடவுளினுடைய இரக்கத்தை அவருக்கு காட்டுகிறதே, அதுதான் வலிமை. எனவே யாரெல்லாம் இரக்கம் இன்றைக்கு காட்டுகின்றோமோ அப்படி இரக்கம் காட்டுபவர்கள் எல்லாம் கடவுளினுடைய வலிமைக்குள் நுழைகிறோம், கடவுளினுடைய ஆற்றலுக்குள் நுழைகிறோம், புரிந்து கொள்ள முடியாத கடவுளினுடைய இரக்கத்திற்குள்ளே நுழைகிறோம். இந்த பேராற்றல் தான் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு கோட்டையாகவும் அரணாகவும் அவர்கள் வாழ்ந்த காலம் நெடுகிலும் இருந்தது. அவர்கள் வாழ்ந்த காலம் நெடுகிலும், இஸ்ராயல் வரலாறு நெடுகிலும் இருந்தது. அவர்களுடைய பெரும் வெற்றி அல்ல, அவர்களுடைய பெரும் சாதனைகள் அல்ல, அவர்கள் அமைத்த அரசுகள் அல்ல, அவர்கள் தோற்கடித்த அரசுகள் அல்ல, ஆனால் கடவுளுடைய இரக்கம் அவர்களோடு இருந்தது. இந்த கடவுளினுடைய இரக்கம் அவர்களோடு இருந்ததனால் தான் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வு அவர்களுக்குள்ளே இருந்தது. எனவே மீண்டும் இந்த சங்கீதத்திலே அடுத்து வருகின்ற பகுதி எகிப்தில் இருந்து அவர்களை எப்படி மீட்டு வந்தார் என்பதை சொல்லுகின்றது. அதை நாம் அமர்ந்தபடியே ஜெபித்து பார்ப்போம். பாடகர் குழு மீண்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற பல்லவியை பாடுவார்கள். அதை உள்வாங்கி நாம் இணைந்து பாடுவோம்.
அடுத்து இந்த 10வது சொற்றொடர்களிலிருந்து 15வது சொற்றொடர் வரை நாம் சொல்லி பார்ப்போம். எனவே அனைவரும் பாடுவோம். அனைத்தையும் கொண்டொழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ராயலை வெளிக்கொணர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கோலின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. செங்கடலை இரண்டாக பிரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதன் நடுவே இஸ்ராயலை நடத்தி சென்றவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எகிப்தில் இருந்து இஸ்ராயல் மக்களை விடுதலை செய்து கொண்டு வந்த ஆண்டவருடைய புகழ்ச்சியை ஆண்டுதோறும் பாடினார்கள். அதுவும் இந்த பாஸ்கா நாளிலே இந்த பாடல் ஓங்கி ஒலித்தது இஸ்ராயல் மக்களிடையே. எனவேதான் இந்த 15 வரை உள்ள 10 15 வரை உள்ள இந்த வசனங்கள் இஸ்ராயல் மக்களினுடைய இதயங்களிலே எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அது. 4.5 லட்சம் மக்கள், 400 ஆண்டுகள் அடிமைத்தனம், அவர்களுடைய தோளிலே பூட்டப்பட்டிருந்தது பெரிய ஒரு மரக்கட்டை. அதோடு தான் அவர்கள் வேலை செய்ய வேண்டும். இப்படி வேலை செய்கின்ற பொழுதுதான் அவர்கள் இட்ட கூக்குரலை கேட்டார், அவர்கள் அழுகுரலை கேட்டார், அவர்களை மீட்க இறங்கி வந்தார். எப்படி ஓங்கிய புயத்தாலும் வலிமை மிகு கரத்தாலும் அவர்களை மீட்டார் என்று பாருங்கள். தன்னுடைய வலிமையை காட்டியது இங்கேதான். செங்கடலை இரண்டாக பிரித்த போதும் சரி, அதில் இஸ்ராயல் மக்களை கால் நனையாத வண்ணம் நடக்க வைத்த போதிலும் சரி, ஒவ்வொரு நிகழ்விலுமே இந்த கடவுளினுடைய இரக்கத்தை பார்த்தார்கள். எனவேதான் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று பாடினார். மார்க்கு நற்செய்தி 15வது அதிகாரம் 39வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க்கு நற்செய்தி 15வது அதிகாரம் 31. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த 100 தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததை கண்டு இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்று சொல்கின்றார். அதே போன்று லூக்கா நற்செய்தியிலும் 23வது அதிகாரம் 47
இதே போன்ற செய்தி வருகிறது. அடுத்து மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரம் 57வது சொற்றொடரிலும் நூற்றுவர் தலைவன் அங்கே இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, யார் இந்த நூற்றுவர் தலைவன்? இந்த இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கென்று 100 பேர் கொண்ட குழுவுக்கு இவன் தலைமை தாங்குகிறான். ஒரு மனிதனை அறைவதற்கு 100 படை வீரர்களா? யோசித்து பாருங்கள். இவன்தான் அவர்களை அணிவகுத்து செல்ல வேண்டும். அவரை சாட்டையால் இந்த படை வீரர்கள் எல்லாம் அடிக்க வேண்டும். அடிக்க வைத்தவன் இவன்தான். சிலுவையிலே அறைய வைத்தவன் இவன்தான். சிலுவையிலே தொங்க வைத்தவன் இவன்தான். இறுதியாக அவர் இறந்துவிட்ட பிற்பாடும் அவருடைய விழாவிலே ஈட்டியால் செருகியவனும் செருக சொன்னவனும் இவன்தான். எனவேதான் 100 படை வீரர்கள் ஆக்ரோசத்தோடு ஒரு மனிதனை கல்வாரி மலை வரை பிலாத்துவினுடைய இல்லத்திலிருந்து, வீட்டிலிருந்து, அரண்மனையிலிருந்து இழுத்து சென்று கல்வாரி மலையிலே சிலுவையிலே அறைகின்ற பொழுது அவன் சொல்லுகின்றான், உண்மையாகவே இவர் இறைமகன் என்று சொல்கின்றான். மார்க் நற்செய்தி 15:39 தெளிவாக சொல்கிறது. எல்லாவற்றையும் பார்க்கிறான். இவர் உண்மையாகவே இறைமகன் என்று சொல்கிறார். அவனுக்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் உள்வாங்கி பார்க்கின்றான், அசை போட்டு பார்க்கின்றான். அசை போட்டு பார்த்த பிற்பாடு இவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. ஏன் இந்த நூற்றுவர் தலைவன் இந்த இயேசுவை பார்த்து இவர் உண்மையாகவே இறைமகன் என்று சொல்கின்றான்? அவன் ரோமையை சார்ந்த படை வீரன். இஸ்ராயல் மக்களினுடைய சட்டமோ இஸ்ராயல் மக்களினுடைய யாவே கடவுளோ தெரியாது அவனுக்கு. ஆனால் இந்த இயேசுவை பார்க்கின்ற பொழுது, சிலுவை சாவை பார்க்கின்ற பொழுது, அங்கே அவர் மன்னித்ததை பார்க்கின்ற பொழுது, அவருடைய ரத்தம் சொட்ட சொட்ட அங்கே தொங்குவதை எல்லாம் பார்த்த பொழுது சொல்கிறான், உண்மையாகவே இவர் இறைமகன் என்று சொல்கிறான். நம்முடைய திருச்சபையினுடைய வரலாறு ஒன்றை சொல்கிறது. இவன் இயேசுவை சிலுவையில் அறைந்த பிற்பாடு பைத்தியமானான். புத்தி பேதலித்து போய்விட்டது இவனுக்கு. எனவேதான் அங்கும் இங்குமாக ஓடுகின்றான். இவரை அல்லவா நான் சிலுவையிலே அறைந்து விட்டேன், அறைந்து கொள்வதற்கு நான் அல்லவா உடன் நின்றேன், இந்த பாவம் என்னை சும்மா விடாது என்று அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்பு, பெரிய ஒரு மரண ஒலி அவனுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே அவன் அழுது கொண்டே இருக்கின்றான், பைத்தியம் பிடித்தவன் போல் இருக்கின்றான். அங்கே சீட்டு போட்டு ஆண்டவருடைய ஆடையை இவனுக்குத்தான் இறுதியிலே சென்றது என்று வரலாறு மரபு சொல்லுகிறது. அந்த ஆடையை, இயேசுவினுடைய ஆடையை அணிந்து கொள்கிறான். அணிந்து கொண்ட பிற்பாடு குற்றப்பழி உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. இறுதியிலே பேதுருவிடம் வருகின்றான். அவர் எருசலேம் வீதிகளிலும் தேவாலயத்திலும் போதித்து கொண்டிருக்கின்ற பொழுது பேதுருவை சந்திக்கின்றான். ஐயா, நான் தான் அந்த நூற்றுவர் தலைவன். இதுதான் இயேசு அணிந்திருந்த அங்கி. இந்த அங்கியை நான் தான் கலற்றச் செய்தேன். இந்த அங்கிக்கு நான் தான் சீட்டு போட செய்தேன். சீட்டு போட்ட பிற்பாடும் கூட இந்த அங்கி எனக்குத்தான் வந்தது. அந்த அங்கியை நான் இப்பொழுது அணிந்திருக்கிறேன். இயேசு என்னை மன்னிப்பாரா? அடிப்படையான ஒரு கேள்வியை முன்வைக்கின்றான். இந்த இரக்கத்தினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு எது என்று சொன்னால் மன்னிப்பு. இயேசு என்னை மன்னிப்பாரா? இந்த கடவுளினுடைய, இயேசுவினுடைய இரக்கத்தில் நம்பிக்கை வைக்கின்ற பொழுதெல்லாம் நாம் மன்னிக்கப்படுகின்றோம். அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம். அவர் இரத்தம் நம்மை முற்றிலுமாக தூய்மைப்படுத்துகிறது. இதுதான் அன்பார்ந்தவர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு உண்மை. எனவே பேதுரு சொல்லுகின்றார், நீ அவரை சிலுவையில் அறைய படை வீரர்களோடு நீ நடத்தி சென்றார். உன்னோடு 100 படை வீரர்கள் வந்தார்கள். ஒரு பிரிவையே, படைப்பிரிவையே பிலாத்து உனக்கு தந்து இயேசுவை கொலை செய்வதற்காக அனுமதித்தான். நான் இந்த இயேசுவை மறுதலித்தேன். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை நான் அவரை தெரியவே தெரியாது என்று சபித்தேன், ஆணையிட்டேன். ஒரு பெண்ணிடம் கூட அவரை தெரியாது என்று சொன்னேன். என்னை அந்த இயேசு அந்த
நான் என்னை துன்புறுத்திய இடத்திலே, சாட்டையால் அடித்த இடத்திலே, கசையடி கொடுத்து கற்றுணிலே கட்டி அடித்த பொழுது என்னை கூர்ந்து நோக்கினார். அவருடைய கண்வெளி பார்வை என்னை தொட்டது. தொட்டதனால் எனக்குள்ளே ஒரு மனமாற்றம் வந்தது. அவர் என்னையே மன்னித்திருக்கிறார், உன்னை ஏன் மன்னிக்க மாட்டார் என்று அந்த நூற்றுவர் தலைவனுக்கு பேதுரு அறிவுரை கூறுகிறார். பேதுருவினுடைய அறிவுரையை கேட்ட இந்த நூற்றுவர் தலைவன் இயேசுவை விசுவசித்து, இயேசுவை நம்பி, இயேசுவினுடைய சீடனாகவே மரித்தான் என்பது மரபு சொல்கின்ற ஒரு நிகழ்வு. மரபிலிருந்து, திருச்சபையினுடைய மரபிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு. ஆமன்பார்ந்தவர்களே, நமக்கு பல்வேறு காலகட்டங்களிலே நம்முடைய புத்தி பேதலிக்கலாம், நம்முடைய பாவங்கள் நம்மை பிடுங்கி தின்கலாம். நாம் கடந்த காலத்திலே செய்திருந்த எல்லா நிகழ்வுகளும் நம்முடைய மனக்கண் முன்னே வரலாம். ஆனால் இந்த பாவத்தினுடைய கொடுக்கு, இந்த பாவத்தினுடைய பேராற்றல் இறைவனுடைய கருணைக்கு முன்பாக மண்டியிடுகின்றது. அப்படி மண்டியிடுகின்ற பொழுது இந்த கடவுளினுடைய இரக்கம் இவற்றையெல்லாம் மாற்றி போடுகின்றது. நாம் பலவீனர்களாக இருந்த பொழுது நம்மை பலமாக்குகிறது. நாம் குற்றவாளியாக இருக்கின்ற பொழுது நம்மை நிரபராதியாக மாற்றுகிறது. நம்மை அறிவற்றவர்களாக இருந்த பொழுது, கடவுள் அறிவே இல்லாதவர்களாக நாம் இருந்த பொழுது நம்மை கடவுளினுடைய அறிவு படைத்தவர்களாக, கடவுள் உணர்வு கொண்டவர்களாக இருக்க செய்கிறது. எனவே தான் சொல்லுகிறார்கள், அண்டர்ஸ்டாண்ட் த மெர்சிஃபுல் காட், ஹார்ட் ஆஃப் காட். இறைவனுடைய இரக்கம் நிறைந்த இதயத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அங்கே இரக்கம் மட்டும்தான் இருக்கிறது. நம்மை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமோ, பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணமோ அவருடைய இதயத்திலே இல்லை. எனவேதான் இந்த இதயம்தான் இயேசுவுக்கு அவர் இரக்கத்தினுடைய இதயமாக வந்தது என்று சொல்கின்றார். எனவே இந்த கடவுளினுடைய இரக்கத்தை அந்த நூற்றுவர் தலைவன் அனுபவித்தான். சங்கீதம் 34:8 நாம் பாடுகின்றோம், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று. எப்படி இந்த ஆண்டவரை நீங்கள் சுவைப்பீர்கள்? ஆண்டவர் நல்லவர் என்று நீங்கள் சுவைத்து பார்த்தீர்களே, பேதுரு எழுதுவார் அவருடைய திருமடலிலே. பின்பு ஏன் நீங்கள் இந்த பாவத்தின் பிடியிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று கேட்பார். காரணம், இது நம்முடைய இயல்பாக போனது. பவுலடியார் சொல்லுகின்ற பொழுது ரோமர் திருமடல் 5, 6 அதிகாரங்களிலே நமக்கு 2 இயல்பை அவர் குறிப்பிடுவார், சுட்டுவார். ஒன்று ஆவிக்குரிய இயல்பு, இன்னொன்று ஊனியல்பு. இந்த 2 இயல்புமே இந்த ஆவிக்குரிய இயல்பாக மாறி நம்மிலே ஒரு கடவுளுக்குரிய இயல்பு நமக்குள்ளே வர வேண்டும். நாம் பார்க்கின்ற பார்வையெல்லாம் கடவுளினுடைய பார்வையாக, நாம் பேசுகின்ற சொல்லெல்லாம் கடவுளினுடைய சொல்லாக, நாம் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் கடவுளினுடைய முயற்சிகளாக, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் கடவுளுடைய செயல்பாடுகளாக மாறுவதுதான் அடிப்படை. எனவே நம்மிலே ஊனியல்பினுடைய செயல்களின்படி நாம் நடந்தால் நமக்கு நிகழ்வது அழிவு என்று சொல்கின்றார், நமக்கு வருவது சாவு என்று சொல்கின்றார். எனவே ஆவிக்குரிய இயல்பின்படி நாம் நடந்தால் நமக்குள்ளே கடந்து வருவது வாழ்வு என்று பவுலடியார் சொல்கின்றார். எனவே சங்கீதம் 34:8 தெளிவாக சொல்கின்றது, ஆண்டவருடைய கருணையை சுவைத்து பாருங்கள், ஆண்டவருடைய இரக்கத்தை சுவைத்து பாருங்கள், ஆண்டவருடைய அன்பை சுவைத்து பாருங்கள், ஆண்டவருடைய பரிவை நீங்கள் சுவைத்து பாருங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இன்றைக்கு நமக்கு அமைய வேண்டும் என்பதை நாம் என்ன செய்வோம், புரிந்து கொள்வோம். மீண்டும் அதே சங்கீதம் 136 16 மீதி உள்ள வசனங்களை நாம் பாடுவோம். சங்கீதம் 136 எடுத்துக்கொள்வோம். 16வது சொற்றொடர் நம்முடைய பாடகர் குழு பல்லவியை பாடுகின்றது. அதை தொடர்ந்து நாம் அதை பாடுகின்றோம்.
மக்களை வழிநடத்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மாபெரும் மன்னர்களை வெட்டி வீழ்த்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. வலிமை மிகு மன்னர்களை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கோரியரின் மன்னன் சீகோனை கொன்றொழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆசானின் மன்னன் ஓகை கொன்றொழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்களது நாட்டை தம் மக்களுக்கு உரிமை சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் அடியார்களாகிய இஸ்ராயலருக்கு உரிமை சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எதிரிகளினின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவூட்டுபவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. உலகின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. விடுதலை பயண நூல் அதிகாரம் 34 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். இது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, நம்முடைய மனக்கண் முன் நீங்காதிருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. முதலிலே மோசே ஆண்டவரிடம் சென்று 3 முறை இறைவனே தன்னுடைய விரல்களால் எழுதுவதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். நீ 2 கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு மலையினுடைய உச்சிக்கு வா. அப்பொழுது கடவுள் தன்னுடைய விரலால் இந்த 10 கட்டளைகளை 2 கற்பலகைகளிலே எழுதுகிறார். அதை வாங்கி கொண்டு
அந்த மலையிலே கடவுளோடு அவர் இருந்ததனால் அவருடைய முகம் ஒளிக்கற்றைகளை வீசிக்கொண்டே இருக்கின்றது. யாருமே அவரை அணுகி வர முடியவில்லை, பார்க்கவும் முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழலிலே இறங்கி வருகின்ற பொழுது பொற்கன்று குட்டியை செய்து அதற்கு பலியிட்டு அதை வணங்கி ஆராதிக்கின்ற பொழுது இந்த 2 கற்பலகைகளையும் போட்டு எரிந்து உடைத்து விடுகிறார். 2வது தடவையாக மலை உச்சிக்கு ஏறி வர செய்கின்றார் கடவுள். உடைந்த பலகைகள் மேல் என்ன இருந்தனவோ அதை தன்னுடைய விரலால் மீண்டும் எழுதுகிறார். யோவான் நற்செய்தியிலே இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை அழைத்து வந்த பொழுது இயேசு தரையிலே குனிந்து விரலால் எழுதி கொண்டிருந்தார் என்று பார்க்கின்றோம். 2 தடவை இந்த 10 கட்டளைகள் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகளில் 4 கற்பலகைகளில் 2 தடவை எழுதினார். 1 தடவை தரையிலே எழுதினார். எனவே இந்த யாவே கடவுள் எழுதியதை தாங்கிக் கொண்டு வந்தார். அப்படி தாங்கிக் கொண்டு வருகின்ற பொழுது 34 1வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிப்பார்.